கொரோனாவுக்கான மருந்துக்காக ஆயிரமும் லட்சமுமாக கோடிகளை வாரி இறைத்து உலகின் வல்லரசு நாடுகளெல்லாம் முடிவேதுமின்றி போராடி கொண்டிருக்க, இந்தியாவில் ஒரு டுபாக்கூர் நிறுவனம் அதற்கான மருந்தை தாங்கள் கண்டுபிடித்து விட்டதாக எந்த அரசுத்துறை ஒப்புதலும் இன்றியே அறிவிக்கிறது. அவர்களது செய்திக்குறிப்பை பிடிஐ வாயிலாக பெறும் இந்து தமிழ் நாளேடு அப்படியே விளம்பரதாரர் பகுதி போல அதனை செய்தியாக வெளியிட்டிருக்கிறது. இந்தியாவின் தற்போதைய அரசை தலைமையேற்று நடத்துபவர் எப்படிப்பட்ட அறிவாளி என்றால், பண்டைய காலத்திலேயே பாரதத்தில் சோதனை குழாய் குழந்தை, மரபணு அறிவியல், உறுப்பு மாற்று அறுவை மருத்துவம் என அனைத்துமே இருந்ததாக அறிவியல் மாநாட்டுக்கே சென்று பறைசாற்றும் அளவு மிகப்பெரிய அறிவாளி. அப்படிப்பட்ட மோடி அரசின் ஆயுஷ் அமைச்சகமே பதறி அடித்துக்கொண்டு பதஞ்சலி தன் மருந்தை விளம்பரம் செய்வதை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஆணையிட்டுள்ளது. ஆனாலும் பதஞ்சலி தயாரிப்பை பற்றி கால் பக்கத்துக்கு அழகாக வண்ணமயமான படத்துடன் அவர்கள் சொன்னதை அப்படியே கண்ணை மூடிக்கொண்டு எந்த பொறுப்புணர்வும் இன்றி ஒரு நாளிதழ் வெளியிடுகிறது என்றால், தமிழ் ஊடக உலகத்தின் விடிவெள்ளி என மார்த்தட்டும் தி இந்து தமிழின் தரத்தை பற்றி என்ன சொல்வது? போலி சித்த மருத்துவர் தணிகாச்சலம் கைது என வாய்கிளிய கத்திய ஊடகங்கள் பதஞ்சலி பாபாவை கண்டு மட்டும் பம்முவது ஏன் என்ற கேள்வி எழுகின்றது. கொரோனா நோயாளிகளில் நூற்றுக்கணக்கானோர் சித்த மருத்துவத்தின் மூலம் குணப்படுத்தப்பட்ட பின்னரும் மேம்பட்ட சித்த மருத்துவ ஆராய்ச்சி குறித்து எந்தவித கவலையும் படாத மோடி அரசு பதஞ்சலி பாபாவுக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பற்றி பேசிக்கொண்டே போக முடியும். கடந்த 5 ஆண்டுகளில் மட்டும் இந்த பதஞ்சலி பாபா நிறுவனம் பல லட்சம் கோடிகளை லாபமாக ஈட்டியுள்ளதை வைத்தே ஒரு மருத்துவருக்கு மருத்துவம் தெரிந்திருப்பதை விட அரசியல் தெரிந்திருந்தால் அதிக லாபம் ஈட்டலாம் என்பது நிரூபிக்கப்பட்டுள்ளது. தணிகாச்சலத்தை கேள்வி மேல் கேள்வி கேட்டு துளைத்த ஊடக ஜாம்பவான்கள் பதஞ்சலி பாபாவை கேள்வி கேட்பார்களா? பதஞ்சலி பாபா கைது செய்யப்படுவாரா? இந்த கேள்வியைத்தான் தி ரைஸ் உணவும் மருந்தும் உங்கள் முன் வைக்கிறது.